சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது என்ன ரெகுலராக அடிக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. ஸோ அப்படி தான் அவருக்கு பழக்கப்படுத்தி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னா. ஆனால் இந்த போதைப் பொருள் விற்கிற கும்பல் ஒன்று இருக்குல்ல, அது முதல்ல எங்கே போய் டார்கெட் பண்ணும்னா இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை தான் போய் டார்கெட் பண்ணும். அவங்களுக்கு தான் இந்த 1 கிராம் 12,000ங்கிறது ரொம்ப ஈஸியான காசு. ஆனால் ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் அந்த முடிவு எடுத்தேங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ அனிருத்துன்னே வச்சுக்கிங்களேன், இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அனிருத்தை தான் இவங்க சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பாலிவுட்டில் இது ரொம்ப இந்த போதை கலாச்சாரம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அதிகபட்சம் பிரபலமாகி உச்சத்தில் இருக்க நடிகர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அவங்கள எதுவும் பண்ண முடியாதா? இப்போ அனிருத்தை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அனிருத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக போய் நீங்கள் அணுகிற முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது. சட்டம் ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்தி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ தமிழ் சினிமாவில் பேசக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா இவர்கள் கைது, அதுவும் போதைப் பொருள் பயன்படுத்தியதுனால கைது பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நீ என்னென்ன, இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பின்னணியில் அவர்கள் செய்த தவறு இருக்குது, அதுதான். மற்றபடி பொதுவாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னென்னா அவர் இப்படி இந்த மாதிரி செய்தியில் அடிபட வேண்டிய நபரே இல்லை. பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒருத்தர். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் எப்படி இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டினார், ஏன் இந்த பழக்கத்திற்கு ஆளானாருங்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உள்ளபடியே வந்து எல்லாருக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாத ஆள் யார் இருக்காங்க? எல்லாருமே இதை தேடி போனாங்கன்னா அப்புறம் நிலைமை என்னாகிறது? அப்போ அவர் படித்தது, அவர் வாழ்ந்த முறை, அதையெல்லாமாவது மனசில் வச்சுட்டு அது வேணான்னு இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி பழக்கத்தை உருவாக்குகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக முதல்ல கொடுத்து சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது என்ன ரெகுலராக அடிக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. ஸோ அப்படி தான் அவருக்கு பழக்கப்படுத்தி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னா. பட் ஒரு மிகப்பெரிய புதைகுழியில் போய் சிக்கிட்டார். இதுலேருந்து அவர் எப்படி மீள போகிறாருன்னு நமக்கு ஒரு திரைப்படத்திற்கு பணத்தை சம்பளத்துக்கு பதிலாகவே வந்து அது ஃபுல்லாகவே ட்ரக்ஸாகவே வாங்கியிருக்காரு ஒரு நடிகர். இல்லைங்க, அதுதான். இப்போ நீங்கள் அது பதிலாக கொடுத்தாருன்னா அப்போ அதை வாங்கிக்கிற அளவுக்கு உங்கள் மனநிலையை தூண்டி வச்சுருக்காங்கல்ல. மெல்ல எடுத்தோடனே ஒரு 2வது நாள் கொடுத்தா நம்ம வாங்கிடுவோமா என்ன? நீங்கள் அப்படி மெல்ல அதுக்கு பழக்கப்படுத்தி ஒரு கட்டத்தில் இந்த மொத்தமாக வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே பெரிய கஷ்டமாக மாறி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரேடியாக அவர் 1/4 கிலோ வாங்கினாரா அல்லது வந்து அவருடைய சம்பளத்துக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கழிச்சாரான்னுலாம் நமக்கு தெரில. அவங்க போலீஸ் விசாரணையில் தெரியும். பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லவர்களுக்கு ஒரு சோதனை வந்துருச்சேங்கிறது தான் நம்முடைய வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து கஞ்சா அப்படிங்கிற பொருள் வந்து இப்போ சென்னை இந்தியாவுக்குள்ளே வந்து கிடைக்கிது அப்படின்னா, பட் வந்து கொக்கைன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள். அதுவும் தமிழகத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி நடந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ ரேப்பர் வேடன் அவரும் அதை பயன்படுத்தி இருந்தார். அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த நடிகர்களோட பசங்க நிறைய பேர் வந்து மாட்டுறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் சாரோட பையன் கூட போதைப் பொருளில் வந்து மாட்டிட்டார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாங்க இப்போ என்னென்னா, இந்த போதைப் பொருள் விற்கிற கும்பல் ஒன்று இருக்குல்ல, அது முதல்ல எங்கே போய் டார்கெட் பண்ணும்னா இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை தான் போய் டார்கெட் பண்ணும். அவங்களுக்கு தான் இந்த 1 கிராம் 12,000ங்கிறது ரொம்ப ஈஸியான காசு. இப்போ இதே வந்து மாத சம்பளம் வாங்குகிற ஒரு ஆளோ அல்லது வந்து தினந்தோறும் உழைக்கிற ஒரு உழைப்பாளிகிட்ட நீங்கள் அந்த காசு விற்க முடியாது. அந்த காசுக்கு அவங்க முதல்ல வாங்கவே மாட்டாங்க. அவங்களுடைய அதிகபட்சம் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான், அப்படி பழக்கப்பட்டால் கூட அப்படி தான் இருப்பாங்க. அதனால் ஒரு செலிப்ரிட்டிகிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு 12,000 25,000 50,000 1 லட்சங்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். அப்போ அந்த மாதிரி கூட்டத்தை நோக்கி தான் இவங்களுடைய நகர்வு இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே பெருமளவு கூட்டத்தை அவங்க வளைச்சி வச்சுருக்காங்களோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா சுசித்ராவோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நமக்கு பகீர்னு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் இதுக்குள்ளே இருக்காங்களான்னு. ஒரு காலத்தில் சுசித்ரா பேசுனதை நான் கூட நம்பாமல் இருந்திருக்கேன். ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடக்கும்போது இப்போ அடுத்து அவங்க சொல்கிறவங்களையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக உள்ளே வர்ற ஒரு விஷயமா அது மாறி இருக்குது. பட் அதான் அவங்கவுங்க வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தினந்தோறும் பத்திரிகை படிக்கக்கூடிய வழக்கம் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல இதில் போய் சிக்கிருக்க மாட்டாங்க. இப்போ இதில் சிக்கிற எல்லாருமே வந்து இந்த நாட்டு நடப்பை தெரிந்து கொள்கிற ஆர்வமே அவங்களுக்கு இருக்காது. இப்போ அவங்களுடைய முழு நேர எண்ணம் வந்து சினிமா இதை தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இப்போ ஸ்ரீகாந்தோடலாம் நான் இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கில் சிடி வச்சுருப்பார் அவர். எல்லாமே வந்து
வெளிநாட்டு படங்கள் கொரியன் அங்கே இங்கேன்னு பிரமாதமான படங்களாக வாங்கி அவ்வளோ சீடிகளை வச்சுருப்பார். படம் பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு வந்து அது ஒரு பெரிய தாகமாக இருக்கும். இப்படி படம் பண்ணணும் அப்படி படம் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஒரு பேப்பர் படிங்க சார் அப்படின்னா, சார் அதெல்லாம் நீங்கள் படிங்க, ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தால் சொல்லுங்கம்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுடைய முதல் தவறே நான் அங்கேருந்து தான் பார்க்குறேன். நீங்கள் தினந்தோறும் பேப்பர் படிக்கிறவர்னா இங்கே நடக்கிற குற்றங்கள் என்ன, நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கங்கிறது முதல்ல ஒரு ஐடியா வரும். அப்போது ஒரு தவறான ஆள் நம்மகிட்ட வரும்பொழுது இது என்னடா இந்த செய்தி இங்கே நம்ம படித்த மாதிரி இருக்கே, இவன் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ இவங்க வந்து ஒரு கூட்டு இந்த பிராய்லர் கோழியாகவே வளர்ந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எட்டி சிந்திக்க முடிய மாட்டேங்குது. சுற்றி சுற்றி சினிமான்னு யோசிக்கும் போது இவங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடுது. இதை பார்க்குறவங்களுக்கு தெரியாது, என்ன ஸ்ரீகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நான் சப்போர்ட் பண்ணி பேசலை, இவங்க செய்தது தவறு தான். ஆனால் இவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியுதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஸ்ரீகாந்த் சார் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையானதுக்கு காரணம் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு வந்து படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகுது, அதனால் வந்து அவர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவரோட மனைவி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது குடும்ப விஷயம், நம்ம அதுக்குள்ளே போய் பேச முடியாது. ஆனால் ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் அந்த முடிவு எடுத்தேங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. நீ வாழ்க்கையில் ஜெயித்தவங்க யார் இருக்கா? எல்லாரும் அவங்க லெவலுக்கு போய் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அதை தாண்டி வருவாங்க. எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிடாது. இன்னொன்று, இன்றைக்கி ரஜினி இன்றைக்கி உச்ச நடிகராக இருக்கார், விஜய் உச்ச நடிகராக இருக்கார். அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா 1000 கவலைகள் இருக்கும் அவங்களுக்கு. இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி அவங்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம். நம்ம அதுக்காக வந்து நான் சரக்கு அடிப்பேன், நான் என்னை மறந்து இருப்பேன் அப்படிங்கிறது நியாயம் கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கும். படம் ஓடலைங்கிறதுக்காக நான் கன்சியூம் பண்ணங்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்குது. இப்போ ஸ்ரீகாந்த் சாரை வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி இது பண்ணும்போது நான் பண்ணலை அப்படின்னாரு. உடனே மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது இல்லை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடிகரை கை காமிச்சு விட்டார். அதாவது கழுகு பத கதாநாயகன் கிருஷ்ணாவை வந்து கை காமிச்சார். இதுக்கு பின்னணியில் இன்னும் நடிகர்கள் நிறைய பேர் மாட்டுவாங்களா, இசையமைப்பாளர் மாட்டுவாங்க, பிரபல இசையமைப்பாளர் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் நம்ம எல்லாமே யூகங்களாக தான் பார்க்குறோம். இப்போ காவல்துறையிலேருந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை அவங்க. இது எல்லாமே கசிந்த தகவல் தான். அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ இவராக இருக்குமோ நிறைய பேரை இங்கே சொல்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம விசாரிக்கும் போது தெரியுது, அவ்வளோதான். இதற்கப்புறம் காவல்துறை வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் எடுக்கும்போது தான் இவங்கெல்லாம் அதில் சிக்கியிருக்காங்களான்னு நம்ம ஆத்தென்டிக்காக உணர முடியும். அது வரைக்கும் வந்து இது எல்லாமே ஹேஷியங்களாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ அனிருத்துன்னே வச்சுக்கிங்களேன். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அனிருத்தை தான் இவங்க சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஒரு ஒல்லியான ஒரு இசையமைப்பாளர், அவர் தான் இன்றைக்கி டாப்பில் இருக்கார். விஜய் ஆண்டனி சாரும் ஒல்லியாக தானே இருக்கார். இல்லை, நான் சொல்கிறது டாப்பான இசையமைப்பாளர். விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணுறதே விட்டார், அவர் முழு நேரம் நடிகிற மாட்டார். வெறும் இசையமைப்பாளர் இன்றைக்கி டாப்பில் இருக்கிறவர் யாருன்னா அனிருத் தான். அப்போ அனிருத்தை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அனிருத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக போய் நீங்கள் அணுகிற முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது. சட்டம் தன் கடமையை செய்யும், அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப நேர்மையாக நடந்தால் அது நிச்சயமாக செய்யலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. நாம் எந்த ஊரில் இருக்கோம்? நம்ம அரபு நாடுகளில் இல்லைல்ல. அங்கெல்லாம் வந்து தண்டனை செஞ்சது யாராக இருந்தாலும் உடனடியாக அதற்கு பலன் கிடச்சிடும். இங்கே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அங்கே உடனே தண்டனை கிடச்சிடும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இல்லை, இப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அனிருத்து இருக்கிற உயரத்துக்கு அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு அதெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமான்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இவங்க சொல்வதும் ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறதெல்லாம் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நடிகர்களை தாண்டி வந்து நடிகைகளும் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்காங்க, கொக்கைன் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து கசியுது. அதுதாங்க, எல்லாமே கசிக்கிற செய்திகள் தான். அவராக இருக்குமோ இவராக இருக்குமோன்னு கசிக்கிற செய்திகள் தான். இப்போ ஸ்ரீகாந்தை பிடிச்சாங்க, அது வரைக்கும் கிருஷ்ணான்னு ஒரு நபர் இதுக்குள்ளே வருவார்னு நமக்கு தெரியாது. ஸ்ரீகாந்த் கிருஷ்ணான்னு ஒருத்தரை சொன்ன பிறகு கிருஷ்ணாவுக்கு சம்மன் போகுது. அப்புறம் தான் கிருஷ்ணான்னு எல்லோரும் பேசுகிறோம். இப்போ கிருஷ்ணா ஒருத்தரை சொல்லும் பொழுது அவருக்கு சம்மன் அனுப்பும்போது தான் செய்தியாக மாறும். அது வரைக்கும் வந்து அங்கு கசிய விடப்பட்ட தகவல் தான். இப்போ பல நிருபர்கள், இப்போ போலீஸ் துறையில் நிருபர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள்கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு தெரிந்ததை அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த விசாரணை அமைப்புங்கிறது வந்து அவங்களே இப்போ ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போ காவல்துறையில் விசாரணை நடக்குதுன்னா அங்கே இருப்பவர்களே அந்த செய்தியை வெளியில் கசிய விடக்கூடாதுங்கிறதுல காவல்துறை உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க பொது வெளியில் வந்து சொல்லி அது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ நமக்கு தெரியாது. ஏன்னா
அப்படியே புத்தாம்புதுவோ ஒருத்தர் மேலே நம்ம குற்றம் சொல்லி அவங்கள வந்து குற்றவாளியாக்கி அவங்கள குடிக்காதவங்களையும் குடிக்க வச்சிடக்கூடாது நம்ம. அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே. இப்போ இந்த போதை பொருள் மாஃபியா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அந்த போதைப் பொருள் மாஃபியா வந்து தமிழ் சினிமாவை சுற்றி வர்றதுக்கான காரணம் எங்கே இதெல்லாம் வந்து போதைப் பொருளை வந்து எப்படி தமிழ் சினிமாலேருந்து அவாய்ட் பண்ணுறது? அவாய்ட் பண்ணுறதுங்கிறது அவங்கவுங்க நினச்சா தான் முடியும். ஏன்னா இங்கே எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற துறை இது. சினிமாங்கிறது வந்து எல்லா தவறுகளையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிட முடியும். ஸோ அப்படிப்பட்ட துறை இது. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பாலிவுட்டில் இது ரொம்ப இந்த போதை கலாச்சாரம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா யாரையுமே அவங்க பெருசாக பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தரை பிடிப்பாங்க, அவங்க மேலே விசாரணை நடக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இதில் தெலுங்குக்கு வந்துச்சு. தெலுங்குலையும் பெருசாக வந்து உச்ச நடிகர்கள் யாரையுமே அவங்க பிடிக்கல. சும்மா அல்லு சில்லா யாராவது பிடிச்சி போயிட்டாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் அங்கேயும் நீங்கள் பெரிய நடிகர்கள் யாராவது பிடிச்சாங்களான்னா இல்லை. அப்போ அடுத்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இங்கேயும் பெரிய நடிகர்கள் யாராவது சிக்குவாங்களான்னா நமக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ அதிகபட்சம் பிரபலமாகி உச்சத்தில் இருக்க நடிகர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அவங்கள எதுவும் பண்ண முடியாதா? அதுக்கு தாங்க சொல்கிறேன். இங்கே வந்து அதிகாரிகள் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு மேலே அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க வந்து சார் இது வேண்டாம் விட்டுருங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஸோ அதுதான், அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் போய் சட்டையை பிடிச்சிருவாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு தைரியமும் நேர்மையும் இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், பல விஷயங்களை பார்த்துட்டு தானே இருக்கோம். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.